அடுத்ததாக திரு விடுதலை ராஜேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்காருடன் பேசலாம். திரு விடுதலை ராஜேந்திரன் வணக்கம். வணக்கம். தற்போது ஐஐடி மாணவர்களுக்கு, குறிப்பாக அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த படிப்பு வட்டத்திற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. விதிகளை மீறிய செயலால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு ஐஐடி நிர்வாகம் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மோசமான ஒரு விளக்கம். மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தங்களுக்கென்ற ஒரு சுய சிந்தனையின் அடிப்படையில் தங்களுக்கு பிடித்த ஒரு தத்துவங்களை பற்றி விவாதிப்பதற்கே அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு கல்வி நிறுவனத்திற்கான ஒரு சூழலை கெடுக்கக்கூடிய ஒன்று. மற்றொன்று, இதுல இந்த கடிதத்தை எழுதியது யார் என்றே தெரியல. ஒரு அனாமதேய கடிதம் வந்திருக்கிறது. ஒரு அனாமதேய கடிதத்தை மத்திய அரசு அதிகாரி ஒருவர் அந்த துறையினுடைய ஐஐடியினுடைய அந்த நிர்வாகத்திற்கு அனுப்பி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த ஐஐடி ஃபேக்கல்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற டீன் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் அவராகவே இது நடத்தைக்கு எதிரானது, நன்னடத்தைக்கு எதிரானது என்ற ஒரு முடிவெடுத்து அந்த மாணவர்களுடைய அந்த படிப்பு வட்டத்தை கலைக்க செய்திருக்கிறார். இது ஒரு மிக மோசமான ஒரு பாசிச கருத்தியல் போக்கு என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவர்கள்தான் கல்வி நிறுவனங்களில் மதவாத கல்வியை, மத வெறியை தூண்டுகிற கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை அதிகாரத்தை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். எனவே கல்வி நிறுவனங்களை மதவாதமாக மாற்றி கல்வி நிறுவனங்களை வழிநடத்துகின்ற கல்வி சிந்தனையாளர்கள், உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களை தங்களுடைய RSS சிந்தனையாளர்களாக நியமித்துக் கொண்டு ஒரு பக்கம் அவர்கள் மதவாதத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு பக்கம் மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துகிற, தாங்கள் விரும்புகிற சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர்களை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது, அதற்கு அந்த கல்வி வளாகத்தில் இடமே இல்லை என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.